குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். தமிழ் தாய் உறவுகள், தமிழ் சொந்தங்கள், ஆன்மீக சொந்தங்கள், சிவசனம் அனைவருக்கும் வணக்கம். என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கம். இன்று 15/12/2025 டிசம்பர் மாதம் திங்கட்கிழமை, விசுவாவசு வருடம் கார்த்திகை மாதம் 29ஆம் நாள். இன்று ஏகாதசி திதி. காலை 11 வரைக்குமே ஏகாதசி திதி, 12 வரைக்கும் இருக்குது. அதற்கு பிறகு துவாதசி திதி. ஏகாதசி திதி மாலை இன்னைக்கு பூரா நைட்டு 12 வரைக்குமே இருக்குது ஏகாதசி திதி. சித்திரை மாதம், சித்திரை நட்சத்திரம், தியாஜிதம், சித்தயோகம், அமிர்த யோகம், சர்வ ஏகாதேசி. திருவெண்காடு, திருக்கடுக்குன்றம், திருவாடானை, குன்றக்குடி, திருக்கடவுர் இத்தலங்களில் சங்காபிஷேகம் 1008 சங்காபிஷேகம். சுப முகூர்த்த நாள். சூரிய உதயம் 6:23, விருச்சிக நாளிகை 08, ஏகாதசி திதி. இன்றைய கிரக நிலவரம்: மேஷம், ரிஷபம், மிதுனத்தில் 1, கடகத்தில் குரு, சிம்மத்தில் கேது, விருச்சிகத்தில் சூரியன், புதன், சுக்கிரன். நாளை சூரிய பகவான் தனுர் மாதத்திற்கு வந்திருவார். தனுசில் செவ்வாய், கும்பத்தில் சனி, ராகு. உயர்ந்த லட்சியம் உடைய மனிதர் உயர்ந்த இடத்தில் இருப்பார். நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை 6:15 to 7:15, மாலை 4:45 to 5:45. கௌரி நல்ல நேரம் 9:15 to 10:15, மாலை 7:30 to 9. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், கரணம் 9 to 10:30. ராகு காலம் 7:30 to 9, குளிகன் 1 to 3, யமகண்டம் 10 to 12. சந்திராஷ்டிரமம் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டிரமம். இன்றைய ராசி பலன்: மேசம் சுகம், ரிஷபம் பாசம், மிதுனம் போட்டி, கடகம் லாபம், சிம்மம் உயர்வு, கன்னி நற்செய்தி, துலாம் நன்மை, விருச்சிகம் நிறைவு, தனுசு உழைப்பு, மகரம் ஆர்வம், கும்பம் லாபம், மீனம் ஓய்வு. பூரட்டாதி நட்சத்திரத்துக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டிரமம். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். இறை சிந்தனையில் இருங்கள். கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள்: மிதுனம். எல்லா ராசியும் மிதுன ராசிக்காரங்கள் கவனமாக இருங்கள். இன்று சர்வ ஏகாதசி, திங்கட்கிழமை வருகின்ற ஒரு ஏகாதசி. மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்தது. சர்வ ஏகாதசின்னு இருக்குது. அதனால் இன்று நாம் ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க இருங்க. இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. நான் ஏற்கனவே ஏகாதசி விரதத்தில் சிறப்பை பற்றி நான் சொல்லியிருக்கேன். ஒரு முனிவர் ஏகாதசி விரதம் இருக்கும்போது அரசன் தடுக்கிறாரு. அதனால் அவர் அத்தனை செல்வங்களையும் இழக்கிறார். மறுபடியும் அவர் அந்த முனிவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு தான் அவருக்கு மறுபடியும் அந்த இழந்த செல்வத்தை கிடைக்கிறது. அதனால் ஏகாதசி விரதங்கிறது அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. நம்ம இன்று பெருமாள் தரிசனம் செய்யுங்க. அதே மாதிரி பெருமாள் தரிசனம், துளசி வாங்கி கொடுங்க. அப்படி இல்லைன்னா தரிசனம் மட்டுமாவது பண்ணுங்க. நாளைய விசேஷங்கள் மார்கழி 1, அழகான மார்கழி மாதம், தனுர் மாதம், புனிதமான அந்த மாதங்களில் நீ மார்கழி என்று கிருஷ்ண பகவானை சொல்கின்றோம். அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்தது. பிரம்ம முகூர்த்த வழிபாடு நம்மளுடைய இதெல்லாம் நம்ம இந்த ஒரு மாதம் விடியற் காலை பொழுதில் நாம் அவரை நினைத்து அந்த திருவம்பாவையை பாராயணம் செய்கின்ற பொழுது முடிந்தவங்க கோயிலுக்கு போங்க, இல்லை வீட்டிலையே கூட நீங்கள் செய்யுங்க. அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு இது. மாதப்பிறப்பு, நாம் தமிழ் மாத பிறப்பாக இருந்தாலும் ஆங்கில மாத பிறப்பாக இருந்தாலும் அரிசி, பருப்பு, கல்லுப்பு, பூ, மஞ்சள் வாங்குவோம். அதை இல்லைனாலும் வீட்டில் இருக்கிறத எடுத்து வச்சு சாமி முன்னாடி வைங்க. இருப்பதை கொண்டு நாம் செய்வது தான் மிக மிக சிறந்தது. அதை வாங்கணும் இதை வாங்கணும்னு நம்ம நினைக்க, வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று. ஆகையினால் இளமையில் பட்டாடி முதுமையில் நாள் உணரப்படுகிறது. நம்ம எப்பொழுதுமே சிறு வயதில் என்னான்னு தெரியாத அனுபவம் தான் ஒன்று சொல்லலாம். அதுதான் இளமையில் பட்டாடி முதுமையில் உணர வைக்கின்றதுங்கிறது.
அதற்கு பிறகு நாளான்றைக்கு புதன்கிழமை பிரதோஷம். அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு மாதம். மார்கழியில் மாதங்களில் மார்கழி என்று நாம் சொல்கின்றோம். 33 தேவர்களுக்கும் விடியற்காலை பொழுது அவர்களோடு சேர்ந்து நாமும் அந்த இதை நாம் செய்வோம். இன்று திங்கட்கிழமை ஏகாதசி விரதம். தனு ரவி 4:20 விடியற்காலை பொழுது. உற்பத்தி ஏகாதசி. இன்று உற்பத்தி ஏகாதசின்னு போட்டிருக்காங்க. சரி, தனுர் மாதத்தினோட ராசியினோட நட்சத்திரங்க ராசி என்னென்ன எந்தெந்த இடத்துல இருக்குன்னு பார்க்கலாமா? மேஷம் ரிஷபத்தில் ஒன்றும் இல்லை. மிதுனத்தில் குரு வக்ரமாக இருக்கின்றார். சிம்மத்தில் கேது. அதே மாதிரி இதில் விருச்சிகத்தில் புதன் சுக்கிரன். தனுசில் சூரியன் செவ்வாய். இதில் கும்பத்தில் ராகு. மீனத்தில் சனி பகவான். இப்படி நமக்கு இப்படிப்பட்ட ஒரு இந்த சந்திரன் மேஷத்தில் உச்சமடைகிறார். அது உச்சமடைகின்ற ஒரு சந்திர பகவானுடைய 2ஆம் வீட்டினோட சந்திரன் ரிஷபத்தில் உச்சமாகிறாரு. அவ்வளோ ஒரு இதோட நமக்கு பிறக்கின்றது. அருமையான ஒரு மார்கழி பெருவிழாவை நாம் வரவேற்போம். அது என்ன சொல்லி என்ன சொல்கிறது, அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்தது. அதனால் அனைவரும் நாம் இந்த மார்கழி இதை நாம் கடைபிடிப்போம். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயிரும் கிடந்தியங் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும். அப்படிப்பட்ட ஒரு அழகான தனுர் மாத பூஜை பிறக்கின்றது. தனுர் மாதம் என்ன சொல்லுவது என்ன பேசுவது என்று கூட தெரியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு தனுர் மாதத்தை நாம் வரவேற்போம். இன்று திங்கட்கிழமையே வருத ஒரு ஏகாதசி. ஆழ்வார் திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். பெருமாள் எந்த புக்கை இங்கே காணும். கோவிந்தா 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 கோவிந்தா. என்ன எல்லாமே படிச்சுட்டேன். எல்லாமே படிச்சுட்டேன். எதையுமே நான் படிக்காது. புதுசா நான் என்ன சொல்லி ஹரே ராம ஹரே ராம ஹரே ராம. அந்த புக்கு இங்கே காணும். சோமவார விரதம் குடிச்சிட்டு சாப்பிடுங்க. சோமவார அன்னைக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நன்னாளாக இருக்கின்றது. நாளை 30 இதே சிந்தனை தான், இதே எண்ணங்கள். திருப்பாவை திருவம்ப இந்த எண்ணங்கள் சிந்தனைகள் தான் நமக்கு அப்படியே வந்துக்கிட்டே இருக்கு. நடராஜ பெருமானுக்கு தான் அந்த மார்கழி பெருவிழா பூராமே நான் அந்த நடராஜ பெருமான்கிட்ட தான் அந்த எல்லாம் பார்த்து அந்த இதெல்லாம் படித்து இது பண்ணுவாங்க. இங்கே சிவன் கோவிலில், அப்புறம் பெருமாள் கோவிலில் எப்பவும் போல் எல்லா பெருமாள் கோயில்லையுமே நடக்கும் அந்த பூஜை. அந்த 4:30 மணியிலேருந்து அவங்க ஆரம்பித்து அந்த பூஜையை விடியறதுக்குள்ளே முடிச்சிடுவாங்க. பலபலன்னு விடியும் பொழுதே அவங்க இது பண்ணிடுவாங்க. ஆகையினால் அதை நாம் வரவேற்போம். இதே எண்ணங்கள் சிந்தனைகள் தான். கோவிந்தா 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 ஓம் நம சிவாய. நடராஜ பெருமான், சிவகாமி தாயார், எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாமே ஆன்மீகம், இறைவன், இதுதான் நமக்கு மனசில் இருக்குது. வேறு எதுவுமே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். என்னோட ஷார்ட் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச ஆன்மீக தகவலை தரேன், நல்ல தகவலை தரேன். யாருக்காவது முடிஞ்சால் ஒரு அன்னதானம், ஒரு 10 ரூபாய் 20 ரூபான்னு ஒன்று வாங்கி கொடுங்க. அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா கூட போதுமானது. உங்களால் என்ன முடியுதோ அதை செய்யுங்க. அவ்வளோதான்.
நமக்கு தெரியும், இறைவனுக்கு தெரியும், எல்லாமே தெரியும். துணிலில் பார்த்துருங்க, நம்ம என்ன பண்ணுறோம், என்ன இருக்குது, என்ன செய்கிறதுங்கிறத எல்லாமே அந்த இறைவனுக்கு தெரியும். நம்மளுடைய கஷ்டங்கள் கடன்கள் அனைத்தும்